ஆபரேஷன் தியேட்டர் முன்னாடி எதுக்கு மாலைய தொங்க விட்டுருக்கு? ஓ அதுவா? அது ஆபரேஷன் சக்சஸ் ஆச்சுன்னா டாக்டருக்கு, இல்லன்னா பேஷண்ட்டுக்கு. ஏன் ஆபரேஷன் தியேட்டர்ல இருந்து ஓடி வர்றீங்க? சின்ன ஆபரேஷன் தான், பயப்படாதீங்க, தைரியமா இருங்க அப்படின்னு நர்ஸ் அடிக்கடி சொல்றாங்க. அதனால என்ன, உங்களுக்கு தைரியம் தானே சொல்லியிருக்காங்க? அவங்க சொன்னது டாக்டர் கிட்ட. +2 ரிசல்ட் என்ன ஆகுமோன்னு டென்ஷனா இருக்கு. யார் எக்ஸாம் எழுதியிருக்கா சிஸ்டர்? வேற யாரு, நம்ம டாக்டர் தான். எக்கச்சக்கமா சொத்து இருந்து என்ன பிரயோஜனம் டாக்டர்? கிட்னில கல்லு வந்துருச்சு. ஒன்னும் கவலைப்படாதீங்க, ரெண்டையும் கரைச்சிடுவோம். டாக்டர், எனக்கு தான் ஒண்ணும் இல்லையே, அப்புறம் ஏன் என்ன அட்மிட் பண்ணி இருக்கீங்க? ஒன்னும் இல்லையா? 3000 ஸ்கொயர் ஃபீட்ல வீடு, 15 ஏக்கர்ல தோட்டம், மாருதி காரு, எல்லாம் எனக்கு தெரியும். பேசாம படு. டாக்டர், அந்த பேஷண்ட் சரியான சந்தேக பேர் வழி. எதை வச்சு அப்படி சொல்ற? நீங்க கொடுத்த இரும்பு சத்து மாத்திரைய மேக்னெட் வச்சு செக் பண்றாரு. ஆபரேஷன் முடிஞ்சா நீங்க நடந்தே வீட்டுக்கு போகலாம். அப்படின்னா ஆட்டோக்கே காசு இருக்காதா டாக்டர்? நீங்க உடனடியா ஆடு, மீன், கோழி எல்லாம் சாப்பிடுறத நிறுத்தணும். அதுங்க சாப்பிடுவதை நான் எப்படி டாக்டர் நிறுத்த முடியும்? டாக்டர், நீங்க சொன்ன மாதிரி நான் டெய்லி அல்வா சாப்பிடுறேன், ஆனாலும் தொப்பை குறைய மாட்டேங்குது டாக்டர். நாசமா போச்சு, நான் அளவா சாப்பிடுங்கன்னு சொன்னேன். நம்ம ஹாஸ்பிடல் விளம்பரத்துக்கு ஒரு நல்ல பஞ்ச் டயலாக் சொல்லுமா? கூட்டிட்டு வாங்க, தூக்கிட்டு போங்க. பணம் எங்களுக்கு பிணம் உங்களுக்கு. காலையில என்னம்மா சாப்பிட்ட? ஒரு பீட்சா, அப்புறம் மில்க் ஷேக். இது ஃபேஸ்புக்கோ வாட்ஸ்அப்போ இல்ல உண்மையை சொல்லுமா? டாக்டர், பழைய சோறும் கருவாட்டு குழம்பும். எனக்கு எதை பார்த்தாலும் ரெண்டு ரெண்டா தெரியுது டாக்டர். உங்க 2 பேர்ல ஒரு ஆளு பேசுங்க. டாக்டர், எனக்கு வயிறு வலி குறையவே இல்லை. இப்பவும் ஹோட்டலில் தான் சாப்பிடுறீங்களா? இல்ல டாக்டர், பார்சல் வாங்கிட்டு வந்து வீட்ல தான் சாப்பிடுறேன். எனக்கு சுகர் இல்லையாம். டாக்டர் சொன்னாரா? இல்ல, காலையில ரேஷன் கடையில சொன்னாங்க. அவர் ஏன் துள்ளிக்கிட்டே இருக்காரு? சிறப்பு குடிக்கும் முன்னாடி பாட்டில குலுக்க மறந்துட்டாராம்.